வணக்கம். இந்த நாட்டு விவசாயிகள் 140 கோடி மக்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய கடனுக்காக, அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேவைக்காக இந்த நாட்டு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தண்டனை கொடுத்து வருகிறார்கள். 15 மாதங்களாக டெல்லி பார்டரில் ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் போன்ற காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய அதிகாரத்திற்காக கேள்வி கேட்டார்கள், போராடினார்கள். அதற்கு இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன? பட்டம் என்ன? தீவிரவாதி, காலிஸ்தானி, சைனா, அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் போன்ற பல்வேறு வார்த்தைகள். வாட்டர் கேனனை வைத்து, புகை குண்டுகளை வைத்து அவர்கள் மீது நேரடியாக ரப்பர் குண்டுகளை வைத்து தாக்கினார்கள். 15 மாதங்கள் வரை போராடி பார்த்தார்கள். 27 மாதங்கள் வரை பொறுத்து பார்த்தார்கள். மீண்டும் ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் அதே பார்டர்களில் போய் அமர்ந்துள்ளார்கள். எத்தனை பேர் அவர்களை பற்றி பேசுகிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? இதை பற்றி விட்டுவிடுங்கள். இதே அரசாங்கத்தின் செல்ல எம்பியான கங்கனா ரனாத் நேற்று அவர்களை பார்த்து ரேபிஸ்ட் என்று கூறியிருக்கிறார், கொலைகாரர்கள் என்று கூறியிருக்கிறார். முதல் முறையாக பிஜேபி கங்கனா ரனாத்திற்கே பாடத்தை கற்பிக்கும்படி ஐவாஷ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை என்று ஒரு அறிக்கையை வெளிவிட்டு கங்கனா ரனாத் என்ன பேசினார், அதை பற்றி நான் பேசுவேன். ஆனால் அதற்கு முன்பு கங்கனா ரனாத்தை பற்றி என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டது உங்களுடைய ஸ்கிரீனில் இதை நான் எடுத்து வைக்கிறேன். இந்த அறிக்கையை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஓரம் கட்டியிருக்கிறது பிஜேபி கங்கனா ரனாத்துடன் என்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தூண்டிவிட்டது யாரு? பேக் செய்தது யாரு? கங்கனா ரனாத்தை பேசவிட்டு வேடிக்கை பார்ப்பது யாரு? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கங்கனா ரனாத் பேசிய அந்த வார்த்தைகளை முதலில் பார்த்து விடலாம். எந்த அளவில் கங்கனா ரனாத் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை கொச்சையாக பேசியிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, எங்களுடைய தலைமை மட்டும் அன்னைக்கு பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்டில் பங்களாதேஷ் போன்ற அதே போன்ற நிலை உருவாகி இருக்கும். இதற்கு பின்பலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சைனா அவர்களை பணம், பலம் அனைத்தையுமே கொடுத்து இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த போராட்ட களத்தில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போராட்ட களத்தில் மக்களை வெட்டி அவர்களுடைய சவத்தை ஆங்காங்கே தொங்கவிட்டு இருந்தார்களாம். இதையெல்லாம் கங்கனா ரனாத் கூறியுள்ளார். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர், இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் மினிஸ்டரும், இந்த நாட்டு அரசாங்கம் உட்பட அனைத்து நபர்களுமே இதற்கான பதில் கொடுத்தே தீர வேண்டும். அஜித் துவால் இந்த நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவரும் இதற்கான பதில் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எந்த விதமான அச்சமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் இது போன்ற டிபேட்களை, இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். செப்டம்பர் 6ஆம் தேதி கங்கனா ரனாத்துடைய ஒரு படம் வெளிவர இருக்கிறது. எமர்ஜென்சி இந்திரா காந்தியாக நடித்து வருகிறார். கங்கனா ரனாத்துடைய இந்த படத்திற்கு ஏற்கனவே எதிர்ப்பு வெளிவர தொடங்கிவிட்டது. அந்த படத்தில் சீக்கியர்களை தீவிரவாதியாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு புரோபகண்டா படம் எந்த அளவில் இந்த நாட்டில் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது, அதை வைத்து எந்த அளவில் புரோபகண்டாவை பரப்பி வருகிறார்கள் நீங்க பார்த்து வருகிறீர்கள். அது கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், அல்ல காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், வேக்சின் வாராக இருக்கட்டும், அல்ல இப்ப வெளிவரக்கூடிய கங்கனா ரனாத்துடைய எமர்ஜென்சியாக இருக்கட்டும். ஒரு படத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக எந்த விதமான விஷயத்தை இந்த நாட்டு சொசைட்டிக்கு நடுவில் இவர்கள் திரிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கங்கனா ரனாத்துடைய இந்த வார்த்தை, இந்த நாட்டு விவசாயிகள் ரேபிஸ்ட்கள், இந்த நாட்டு விவசாயிகள் கொலைகாரர்கள். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்டால், இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தன்னுடைய உரிமைக்காக, அதிகாரத்திற்காக போராடி வந்தால் அவர்கள் தீவிரவாதி மட்டுமல்ல, ரேபிஸ்ட்களாக மாறிவிட்டார்கள் என்று கங்கனா ரனாத்துடைய இந்த வார்த்தை. சரி, இந்த வார்த்தைக்கு பின்பு பல்வேறு நபர்கள் இதை எதிர்க்க தொடங்கினார்கள். வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் ஹரியானாவில் தேர்தல் வர இருக்கிறது. அதிலிருந்து பயந்து
இதற்கு முன்பு நீங்க பார்த்திருக்கலாம், சாதாரணமாக பிஜேபி ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர், இல்ல தன்னுடைய சாதாரணமான தொண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பலப்படுத்தும்படி, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் செய்யும்படி தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள். முதல் முறையாக 24 மணி நேரத்திற்கு முன்பு இந்த கடிதம் வழியாக அதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஷட் அப் கங்கனா ரனாத், யூ ஷுட் நாட் டாக் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் பிரசிடென்ட் செல்வ பிறந்தகை அவர் தன்னுடைய கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். அதை முதலில் கேட்டுள்ளார்கள். கங்கனா ராவத் இமாச்சல் பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து இந்திய தேசிய மக்களுக்கு எதிராகவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராகவும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார். ஒரு தேசத்தை பற்றி குறை சொன்னாலோ, தேச விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி குறை சொன்னாலோ எப்படி கோபம் பொங்கி வருமோ, அதே போன்று இந்த தேசத்தின் விவசாய பெருங்குடி மக்களை அவதூறாக பேசினால் கோபம் பொங்கி வரும் என்பது யதார்த்தம். அந்த யதார்த்தின் அடிப்படையில் தான் ஒரு விமான நிலையத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய கோபத்தை கங்கனா ராவத் மீது காட்டியிருக்கிறார். அது சரியா தவறு என்பது வேறு. ஆனால் தற்போது அதே தொடர்ச்சியாக இப்பொழுதும் அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் எந்த வாதம் இல்லாமலும் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஏற்றாமல் இரவோடு இரவாக எந்த அறிவிப்பும் இல்லாமல் கதவையெல்லாம் அடைத்து விட்டு அந்த 3 வேளாண்மை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அதனுடைய பின்விளைவு இந்திய தேசத்தில் உள்ள வேளாண்மை குடி மக்கள் எல்லாம் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஜனநாயக ரீதியாக போராடினார்கள். ஆனால் அதையும் கொச்சைப்படுத்தி பேசிய பாஜக தலைவர்கள் கடைசியில் எப்படி இரவோடு இரவாக அதை நிறைவேற்றினார்களோ, இரவோடு இரவாக எந்த வாதமும் இல்லாமல் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அது இந்தியாவில் வாழ்கின்ற எல்லா வேளாண்மை குடி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. ஒரு போராட்டத்தின் மூலமாக எதையும் சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதையே கொச்சைப்படுத்தி கங்கனா ராவத் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜகவோ ஆர்எஸ்எஸோ எப்பொழுதுமே நேரடியாக எதிர்க்காது யாரையும், மறைமுகமாக எதிர்ப்பார்கள், ஆளை விட்டு எதிர்ப்பார்கள். எதிர்க்க சொல்லிவிட்டு இதற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படி என்று தேர்தலுக்காக பல நேரங்களில் தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுதும் கங்கனா ராவத்தை பேச விட்டுவிட்டு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏனென்றால் ஹரியானாவில் தேர்தல் வரப்போகிறது. ஹரியானாவில் வேளாண்மை பெருங்குடி மக்கள் ஏராளமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி எங்களுக்கும் கங்கனா ராவத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கருத்து அவருடைய சொந்த கருத்து என்று சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தொடர்ந்து இப்படி கங்கனா ராவத்தை பேச அனுமதிப்பதே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் என்பது உண்மை. செல்வ பிறந்தகை மட்டுமல்ல, காங்கிரஸை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். ஃபார்மர் லீடர்ஸ், பல்வேறு நபர்கள் இதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அவர்களும் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி சென்ட்ரல் ஆஃபீஸ் 6A தீன் தயாள் உபாத்யாய் மார்க், நியூ டெல்லி, 26 ஆகஸ்ட் 2024 ஆண்டு இந்த கடிதம் வெளிவந்தது. ஈவினிங் டயத்தில் ஒரு 6-7 வரி கொண்ட இந்த கடிதம் பிரஸ் ரிலீஸ்ட் issued by பாரதிய ஜனதா பார்ட்டி சென்ட்ரல் மீடியா டிபார்ட்மெண்ட். மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான். பிரைம் மினிஸ்டர் மோடி இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, அமித்ஷா இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, ராஜ்நாத் சிங் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, அஜித் தோவால் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, இல்ல அரசாங்க சார்பாக பார்ட்டி சார்பாக எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை. மீடியா விங் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். The statement given by BJP MP Ms. Kangana Ranaut in the context of farmers movement is not the opinion of the party. Bharatiya Janata Party expresses disagreement with the statement of Ms. Kangana Ranaut on behalf of the party. Kangana Ranaut is neither permitted nor authorized to make statements on party policies issue. நீங்க கங்கனா ரனாத் கொடுத்த எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்ட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க கூடாது, அவருடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டும்தான் பார்க்கணும். கங்கனா ரனாத் எந்த விதமான அத்தாரிட்டேரியன் பொறுப்பில் கிடையாது. அவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் பார்ட்டி சார்பாக, பார்ட்டியுடைய பாலிசி சார்பாக பேசக்கூடாது. இதே
அரசாங்கம் தான் கங்கனாநாத் எம்பியாக கூட பதவியேற்பதற்கு முன்பே அவருக்கு Y+ செக்யூரிட்டியை கொடுத்திருந்தார். காரணம் இதே வேளாண் போராட்டத்தின் போது கங்கனாநாத் இந்த நாட்டு விவசாயிகளை பார்த்து காலிஸ்தானி என்று கூறிய காரணத்தினால் கங்கனாநாத் MP அல்ல பிஜேபியில இணைவதற்கு முன்பே பார்லிமெண்டில் பெண்களுக்கான அந்த ஒரு பில் பாஸ் ஆனது, 30% ரிசர்வேஷன் பில், நாரி சக்தி பில். அப்பவும் கங்கனாநாத்தை அங்கு அழைத்திருந்தார்கள். புதிய பார்லிமெண்டை துறந்த போது இந்த நாட்டு பிரசிடென்டை அழைக்கவில்லை, திரௌபதி முர்மு அங்க செல்லவில்லை. ஆனால் கங்கனாநாத்திற்கு ரெட் கார்பெட்டை போட்டு அழைத்திருந்தார்கள். அதே கங்கனாநாத்தை பற்றி தான் இன்னைக்கு பிஜேபி பேசி வருகிறது. அதாவது கங்கனா ரனாவத்தை உருவாக்கியது யாரு, கங்கனா ரனாவத்திற்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்தது யாரு? இதே கங்கனா ரனாவத் 2014 ஆண்டு தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக தான் சுதந்திரம் கிடைத்தது. 1947 ஆண்டு பிச்சை தான் கிடைத்தது என்று கூறிய அதே கங்கனா ரனாவத்தை அன்னைக்கு நீங்க கண்டிக்கவில்லை, அன்னைக்கு நீங்க எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு ஹரியானாவில் தேர்தல் வரப்போகிறது என்று நீங்க தன்னுடைய எதிர்ப்பை பதிவிடுகிறீர்கள். அடுத்த 3 வரி. On behalf of Bharatiya Janata Party, Ms. Kangana Ranaut has been directed not to make any such statement in future. பாரதிய ஜனதா பார்ட்டி கங்கனா ரனாவத்திற்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். வரும் காலத்தில் பார்ட்டி சார்பாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க கொடுக்க கூடாது. பாரதிய ஜனதா பார்ட்டி is determined to follow the principles of सबका साथ, सबका विकास, सबका विश्वास, सबका प्रयास, social harmony. பாரதிய ஜனதா பார்ட்டி அனைத்து நபர்களுடைய ஒற்றுமை, அனைத்து நபர்களுடைய வளர்ச்சி, அனைத்து நபர்களுடைய நம்பிக்கை, அனைத்து நபர்களுடைய அன்பை சார்ந்து ஒரு சோஷியல் ஹார்மனியுடன் நடக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இதே பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஒரு சோஷியல் ஹார்மனிக்கான ஒரு புகைப்படத்தை காட்டுகிற ஒரு வீடியோவை நீங்க பார்த்து, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஆகஸ்ட் 20 ஒரு செயின்ட், ஒரு சாமியார் ப்ராஃபட் முகமதை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும், அவரை கைது செய்யுங்கள், அவர் மீது FIR போடுங்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள், ஒரு சில நபர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்க சென்றதுக்கு பின்பு எந்த விதமான FIR எழுதப்படவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அங்க வாக்குவாதங்கள் நடந்திருக்கிறது. அடுத்த நாள் யாரெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இந்த மாதிரி ப்ராஃபட் முகமதை பத்தி இந்த நபர் தவறாக பேசியிருக்கிறார் என்று கூறியிருந்தார்களோ அந்த நபர் மீது ஒரு FIR கூட ஃபைல் ஆகவில்லை. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுத சென்ற நபர்கள் இஸ்லாமியர்கள் என்ற காரணத்தை வைத்து அவர்கள் மீது FIR போடப்பட்டது, அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது. அதில் முக்கிய குற்றவாளியான, அதாவது இவர்களுக்கு அவர் குற்றவாளியாம் ஹாஜி ஷஹசாத் அலி என்கிற காங்கிரஸ் தலைவர், அவருடைய வீடுன்னு சொல்ல முடியாது, மாளிகை என்று கூறலாம். 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாளிகை. இது இல்லீகல் என்று கூறி புல்டோசர் ஏற்றி விட்டார்கள். இதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸா? புல்டோசர் ஜஸ்டிஸை தானா நீங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று கூறி வருகிறீர்கள்? இந்த நாட்டில் தலித்களாக இருக்கட்டும், மைனாரிட்டியை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், எத்தனை இடங்களில் தாக்கப்படுகிறார்கள். 2080 என்கிற கொள்கையை வைத்து நீங்க அரசியலில் கலந்து கொள்கிறீர்கள், தேர்தலில் இறங்குகிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் மோதினாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, உங்களுடைய நகையை கூட விடமாட்டார்கள், தாலியை கூட விடமாட்டார்கள் அப்படின்னு நீங்க அவர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள். அப்ப எந்த அளவில் விஷத்தை கக்கி வருகிற ஒரு அரசியல் கட்சி நேற்று கங்கனா ரனாவத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல தன்னை காப்பாற்றுவதற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைத்து நபர்களுடைய உதவியுடன், நம்பிக்கையுடன், அன்புடன், விசுவாசத்துடன் எங்களுடைய பார்ட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை விட கேவலமான, இதை விட பெரிய பொய்யை யாராலையுமே பேசியிருக்க முடியுமா என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். கங்கனா ரனாவத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு பல்வேறு நபர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா விவசாய தலைவர்கள், வேளாண் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், கிசான் மோர்ச்சா என்கிற ஒரு அமைப்பின் லீடர் தர்ஷன் பால், வடநாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா மிக முக்கியமான நபர். இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். கங்கனா சான்சத் ஹை, ஜிம்मेदार व अकल से बोलना चाहिए. கங்கனா ஒரு எம்பியாக இருக்கிறார், பொறுப்புடன் மற்றும் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
वे माहौल खराब कर रही हैं। पहले से परेशान किसानों ने जख्मों पर नमक रगड़ने का काम कर रहे हैं. ஏற்கனவே போராடி வரக்கூடிய விவசாயிகளுடைய காயங்களில் உப்பை வைத்து தேய்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். आंदोलन इसलिए है क्योंकि सरकारों ने किसानों को खत्म करने का कानून लाया था. இந்த போராட்டம் அரசாங்கத்துடைய தவறான திட்டத்திற்கு எதிராக தானே ஒழிய உங்களுடைய பாலிடிக்ஸ்க்கு கிடையாது. அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இந்த நாட்டு விவசாயிகளை அழிக்கக்கூடிய திட்டமாக இருந்தது. அதனால்தான் இந்த போராட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம். எத்தனை நியூஸ் பேப்பர்களில், எத்தனை கோதி மீடியா சேனல்களில் இந்த செய்திகளை, இந்த காட்சிகளை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீரமரணம் அடைந்தார்கள். அந்த கணக்கு கூட இந்த நாட்டு பிஜேபி அரசாங்கத்திடம் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள. இவர்களுடைய அரசியல்வாதியுடைய மகன் ஜீப் ஏற்றி நசுக்கிக் கொன்ற காட்சிகள். அந்த நபர் இன்னைக்கு வெளியே இருக்கிறார், பெயிலில் நிற்கிறார். இந்த அளவில் கேவலமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய இதே அரசியல் கட்சி இன்னைக்கு கங்கனாத்துடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் இதற்கு பொறுப்பு கிடையாது, கங்கனாத்தை ஓரமாட்டி விட்டார்கள். இன்னொரு தலைவரான டாக்டர் ராஜ்குமார் வேர்கா, காங்கிரஸ் தலைவர், இவர் கொடுத்த பதில், कगरनाथ पर एनएसए लगाकर उसको டிபுகட் ஜெயில் भेजना चाहिए. ககரநாத் மீது என்எஸ்ஏ போன்ற வழக்குகளை போட்டு, அதாவது தேச துரோக போன்ற வழக்குகளை போட்டு அந்த பெண்ணை உடனடியாக சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். எப்படி பார்ப்பீர்கள்? வைப்ளஸ் செக்யூரிட்டி இதே பிரைம் மினிஸ்டர் மோடி தானே கொடுத்து வைத்திருக்கிறார். எந்த எம்பிக்கு வைப்ளஸ் செக்யூரிட்டி கிடைத்திருக்கிறது? நீங்க ராகுல் காந்தி போன்ற நபருடைய செக்யூரிட்டி கூட எடுத்த நபர்கள் தானே. ராகுல் காந்தியுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார். அவருடைய கிராண்ட் மதர் இந்திரா காந்தி இதே போன்ற தீவிரவாத தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். அதாவது ராகுல் காந்தியோட உயிருக்கு தொடர்ந்து ஆபத்துள்ள நிலையில் அவருடைய செக்யூரிட்டியை பறித்த இதே அரசியல் கட்சி ககரநாத்திற்கு மட்டும் வைப்ளஸ் செக்யூரிட்டியை கொடுத்த அழகு பார்த்து. தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவருக்கும் வைப்ளஸ் செக்யூரிட்டியை கொடுத்த அழகு பார்த்து. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது விஷத்தை கக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ, அனைத்து நபர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டு டாக்ஸ் பேயர்ஸ்கள் வழியாக வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி வருகிறது. அதாவது நீங்க எதை வேணாலும் பேசுங்கள், நாங்க உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம். பிஜேபி கங்கனாத் பேசிய இந்த வார்த்தையை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருக்கிறது. कंगना का अपना कोई आधार नहीं है, वह भाजपा सांसद है, उनके बयान के पीछे पूरी तरह भाजपा है. கங்கனாவுடைய தன்னுடைய கொள்கை எதுவுமே கிடையாது, அவருடைய வார்த்தைகளும் கிடையாது. கங்கனா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பு பிஜேபி உள்ளது என்று இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். பார்ட்டி उन्हें रोकने की जगह उनकी पीठ थपथपा रही है. இதைத்தான் நானும் கூறினேன். பார்ட்டி அவரை எங்கேயுமே தடுத்து நிறுத்தவில்லை, முதுகை தட்டி கொடுத்து ஷாபாஷ், எதுவனாலும் பேசு, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறக்கூடிய அந்த வேலையை தான் பிஜேபி பார்த்து வருகிறது. கங்கனா பர் பாஜ்பா கோ கார்வாஹி கர்னி சாஹியே. கங்கனா மீது உடனடியாக நடவடிக்கையை பிஜேபி எடுக்க வேண்டும். எடுத்தார்களா? இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்து, இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மதம் அல்ல, பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்டாக இதை நீங்க பார்க்க கூடாது. ஏன்? காரணம், ஹரியானாவில் தேர்தல் வர இருக்கிறது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய பெண் வீராங்கனைகள் இதே அரசாங்கத்தை எதிர்த்து அங்க போராடி வந்தார்கள். தினேஷ் பொகாட்டுடைய இந்த கேஸும் நீங்க பார்த்தீர்கள். ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் இன்னைக்கும் அந்த பார்டரில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த அளவில் விவசாயிகளுடைய அந்த எதிர்ப்பை பார்த்து வருகிறார்கள், விவசாயிக்கு எதிராக களமிறங்கினார்கள் என்று நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கும் பல்வேறு பார்டர்ஸ்கள் ஹரியானாவில் இன்னைக்கு பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. ஹரியானாவிலிருந்து நீங்க நேரடியாக டிராக்டர் எடுத்து டெல்லிக்கு வர முடியாது. இன்னைக்கும் அந்த பார்டர்ஸ்கள் சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய நாட்டிலேயே சுதந்திரமாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போகக்கூடாது என்கிற அந்த கட்டாயம். அப்ப அவர்கள் சும்மா இருப்பார்களா? அப்போ உங்களுக்காக அவர்கள் ஓட்டு போடுவார்களா? எந்த அரசியல் கட்சி இன்னைக்கு நீங்க டெல்லிக்கு வரக்கூடாது என்று கூறுகிறார்களோ, அதே மாநிலத்தில் போய் நீங்க எப்படி ஓட்டு கேட்க போறீர்கள்? எப்படி நீங்க அங்க நின்று பிஜேபியினர்கள் பிஜேபி கொடியை தூக்கி
வீதி வீதியாக கதவை தட்டி அம்மா தாயே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூற முடியும்? உங்களை விடுவார்களா? உங்களுக்கு தான் அந்த ஓட்டு கிடைக்குமா? கிடைக்காது. கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா, ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தன் கமிட்டி ஹரிஜிந்தர் சிங் தாமி மிக முக்கியமான ஒரு தலைவர். அங்க இருக்கக்கூடிய சீக்கிய சமுதாயத்திற்கு ஒரு மிக முக்கியமான நபர். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கங்கனா பர் எஃப்ஐஆர் தர்ஜ் ஹோ, உடனடியாக கங்கனா மீது எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் செய்யுங்கள். சர்க்கார் उन्हें बचा रही है. फिल्म इमरजेंसी के जरिए सिखों की धार्मिक भावनाएं भड़काने का केस दर्ज करना चाहिए. அரசாங்கம் கங்கனா ரனாவத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது. எமர்ஜென்சி என்கிற படத்தை வைத்து சீக்கியர்களுடைய அந்த மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும்படி இந்த நபர்கள் நடந்து கொள்கிறார்கள். உடனடியாக இந்த பெண்ணை மட்டுமல்ல பிஜேபி மீதும் நீங்க வழக்கை போடுங்கள் என்று கூறியிருக்கிறார். கங்கனா ரனாவத் இதுவரை மன்னிப்பை கேட்கவில்லை. நீங்க பார்த்த அந்த கடிதத்தில் ஜே.பி. நட்டா, பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் யாருடைய பேரும் கிடையாது. வெறும் மீடியா கமிட்டியிலிருந்து அந்த கடிதம் வெளியாகி இருக்கிறது. இதை வைத்தே தப்பித்து விடலாம் என்று பிஜேபி நினைக்கலாம். ஆனால் இந்த நாட்டு மக்கள், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்டே தீர்வோம். யாராவது பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கங்கனா ரனாவத்திலிருந்து பதில் வந்திருக்கிறதா? மன்னிப்பு வந்திருக்கிறதா? கிடையாது. பிஜேபி மன்னிப்பை கேட்டிருக்கிறதா? கிடையாது. அப்போ எப்படி இந்த கடிதத்தை பார்க்கலாம்? எப்படி கங்கனா ரனாவத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம்? இந்த நாட்டு விவசாயிகள் தீவிரவாதிகள் என்று நீங்க அழைத்தீர்கள். இந்த நாட்டு விவசாயிகளை வெளிநாட்டு சக்திகளுக்கு விலை போன நபர்கள் என்று நீங்க அழைத்தீர்கள். இந்த நாட்டு விவசாயிகளை ஜீப் ஏற்றி நசுக்கியும் கொன்றீர்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட களத்தில் வீரமரணம் அடைந்தார்கள். அவர்கள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது என்று கூறினீர்கள். இந்த நாட்டு விவசாயிகளுக்கு நீங்க நம்பிக்கை கொடுத்தீர்கள், எம்எஸ்பியை கொண்டு வருவோம் என்று. இன்னைக்கும் அந்த நம்பிக்கை வைத்து இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு முன்பு போராடக்கூடிய வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். கடைசியில் கங்கனா ரனாவத் போன்ற விஷக்கிருமிகளை வைத்து அவர்களை நீங்க கேட்ட கேள்வி என்ன? விவசாயிகள் ரேபிஸ்டா? விவசாயிகள் கொலைகார்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் A2 என்கிற அந்த கூட்டத்திற்கு உதவியாக இருக்கிறது, அதாவது அடானி அம்பானி. இதே அரசாங்கம் எந்த அளவில் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். இது போன்ற சேனல் வழியாக வரக்கூடிய செய்திகளை ஆதரவிக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.